ரூம்ல இருக்காரு. சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு கல்யாண நாள் நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அப்படியே கண்ணாடிய பார்க்குறாரு. வேட்டி, ஷர்ட்லாம் போட்டுட்டு ரெடி ஆகுறாரு. அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாரு. போன வருஷம் கல்யாண நாள நம்ம எப்படி கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு இவ்ளோ அழகா பண்ணியிருக்கான் பாரு" அப்படின்னு சேது வந்து தமிழ கூட்டிட்டு வந்து அந்த ரூம காட்டுறாரு. அந்த ரூம பார்க்குறாங்க. "என்னங்க ரொம்ப அழகா இருக்குங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு ஃபர்ஸ்ட்டு வருஷம் நம்மளோட கல்யாண நாள். இது சூப்பரா இருக்கணும்னு நான் நெனச்சேன்" அப்படின்னு சேது சொல்றாரு. "ஆமாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசின எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள உண்மையாவே தமிழ் வந்து நிக்கிறாங்க. பார்க்குறாரு. பார்த்த உடனேயே, "என்ன எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. ஐயோ கடவுளே! நாம நெனச்சு பார்த்ததெல்லாம் கனவா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. சரி அப்படின்னு போயிட்டு தமிழ் போய் குங்குமம் வைக்கிறாங்க. "இரு, இரு, 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 இரு. உனக்கு நானே குங்குமம் வச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேது எடுத்து குங்குமம் வைக்கிறாரு. "இரு நான் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அத நீ போட்டுக்கோ. இல்ல நான் போட்டு விடவா?" அப்படின்னு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நானே போட்டுக்கிறேன். அப்படி ஓரமா வைங்க" அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு நகையா போடுறாங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "தமிழ் ரொம்ப அழகா இருக்க தமிழ் நீ" அப்படின்னு சொல்லிட்டு. "இந்த நகை எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு உனக்கு. ஆமா உன்ன பார்க்க எனக்கே கண்ணு பட்டுரும் போல இருக்கு. ஒரே ஒரு திஷ்டி பொட்டு வைக்கட்டுமா?" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ குழந்தைக்கு திஷ்டி பொட்டு வைக்கிற மாரி எனக்கு பொட்டு வைக்கிறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல தமிழ் இரு. யாருக்குமே தெரியாம அப்படி ஓரமா தலையில வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போயிட்டு வைக்கிறாரு. அப்படியே தமிழ் பார்க்குறாங்க கண்ணாடிய. "என்ன ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சேது சொல்றாரு. "என்ன ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க தமிழ். அப்படியே பூ எடுக்குறாங்க. "ஓ! பூ தான் குறையுது. எல்லாமே சூப்பரா இருக்கு. பூ மட்டும் தான் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அந்த பூவ தமிழ் அப்படியே தலையில வைக்க போறாங்க. "இரு, இரு, இரு, இரு தமிழ். இரு, இரு ஒரு நிமிஷம் இரு. நானே உன் தலையில அந்த பூவ வச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் வேண்டாங்க" அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. "இங்க பாரு தமிழ், நான் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவ எடுத்து தலையில அழகா வைக்கிறாரு. அப்படியே கண்ணாடிய பார்க்குறாரு. பார்த்தோனே "ரொம்ப அழகா இருக்க தமிழ்" அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு கருப்பு வராரு. வந்தவுடனே கூப்பிடுறாரு. "சேது கீழ கூப்பிடுறாங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க மாமா நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வராங்க. வரும்போது அப்படியே கைய புடிச்சிட்டு வராங்க. அங்க வெளிய பாட்டி, ராஜாங்கம் எல்லாருமே சேர்ந்து வெளிய இருக்காங்க. கைய புடிச்சிட்டு வரத்த பார்க்குறாங்க. பார்த்தோனே தாமரைக்கு அவங்க அம்மாவுக்கு அப்படியே வயிறு எரியுது. ஐயோ! எப்படி கைய கோத்துட்டு வருதுங்க 2ம் சேர்ந்து. பார்க்கவே வயித்தெரிச்சலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்வரிக்கும் கோவம் வருது, சித்ராக்கும் கோவம் வருது. எல்லாருக்குமே அப்படியே கோவம் வருது. அப்படியே ஒரு மாரி கோவத்தோட பார்க்குறாங்க. ஆனா பாட்டி மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "அப்பா! நான் என்ன நெனச்சேனோ அதுவே நடக்குது. 2 பேரும் கை கோத்துட்டு வரத பார்க்கும்போது என்ன கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்கே" அப்படின்னு பாட்டி மனசுல நெனைக்கிறாங்க. "வாப்பா சேது வா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடுறாரு. "இங்க பாரு சேது இத தான் நான் எதிர்பார்க்கணும்னு நெனச்சேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து கை கோத்துட்டு சந்தோஷமா வரத பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ராஜாங்க அவங்க தம்பி கிட்ட கேட்குறாரு. "சீர்வரிசை பொருள் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா?" "அண்ணா எல்லாமே பண்ணியாச்சு. நம்மலாம் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போறாங்க. அங்க சீர்வரிசை பொருள் எல்லாமே போயிட்டு இறங்குது. அப்போ தமிழோட அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு. "என்ன இது எல்லாமே வந்து இறங்குது. என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா ராஜாங்க ஐயா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு 15 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அவங்களுக்கு 5 பவுன் நகை, இந்த சீர்வரிசை பொருளு, அப்புறம் பைக்கு அது எல்லாமே குடுக்குறாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கே 10,00,000 இல்ல 15,00,000 செலவு பண்றாரு" அப்படின்னு அங்க இருக்கவர் ஒருத்தர் சொல்றாரு. அத கேட்டோனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வசந்தியோட வீட்டுக்காரு, வசந்தி 2 பேருமே, "அப்படியா! இவ்ளோ பெரிய விஷயம் நடக்க போதா?" அப்படின்னு சொல்லிட்டு. "பரவாயில்லங்க. என்னங்க இவரு பண்ற புண்ணியம் எல்லாமே தமிழுக்கு தான் வந்து சேரும். நல்லது தான். இல்லாதப்பட்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அவ்ளோ புண்ணியம் வந்து சேருங்க" அப்படின்னு வசந்தி சொல்றாங்க. "ஆமா வசந்தி. அப்பா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அங்க ராஜாம்மா எல்லாருமே அந்த ஊருக்கு வராங்க. "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வரவேற்கிறாங்க. கூட்டிட்டு போறாங்க. அந்த 15 ஜோடி எல்லாரையுமே நிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கிட்ட அ எல்லாருமே வந்து நின்னுட்டு இருக்கும்போது, அங்க ராஜாங்கம் பேசுறாரு. "இங்க பாருங்க, இவங்க எல்லாருக்குமே நான் இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு 5 பவுன் நகை, உங்களுக்கு தேவையான சீர்வரிசை, பைக்கு எல்லாமே நானே தரேன்" அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கிளாப் பண்றாங்க. "ராஜாங்க ஐயா ரொம்ப ரொம்ப பெரிய மனசு உள்ளவரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களும் சொல்றாங்க. "என்னோட பையனோட கல்யாண நாள். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க டைம் ஆகுது. தாலியெல்லாம் எடுத்து குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஐயா கிட்ட காட்டுறாங்க. அவரும் தொட்டு குடுக்குறாரு தாலிய. எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணோட கழுத்துல கட்டுறாங்க. கட்டுன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா எல்லாருமே ஆசீர்வாதம்லாம் பண்றாங்க. பாட்டி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆனா சித்ராக்கும் அவங்க அம்மாவுக்கும் அப்படியே கோவமா வருது. ராஜாங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாரு, "இங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்றாரு. அத பார்த்து சேது, தமிழ் எல்லாருமே ரொம்ப
சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு என்னோட பையனோட கல்யாண நாள், என்னோட மருமக, என் பையன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு.